நிறைய அங்கே மக்கள் படுற கஷ்டம். அவங்க வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராக பெண்கள் வந்து தலையில் வந்து 3 4 குடம் சுமந்து வந்துட்டு இருக்கிறது பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி பம்பாய் பக்கத்தில் இருக்கும் இடங்களில், கிராமங்களில், இங்கே மும்பையிலேருந்து 75-80 கிலோமீட்டர் இருக்கும் கிராமங்களில் இந்த கஷ்டமா பெண்கள் வந்து அங்கே வந்து பாதி நாள் அவங்களுக்கு தண்ணி சுமக்கிற வேலையே இருந்தானாக்கா அவங்க எப்படி வந்து பாக்கி வேலை பண்ணி எப்படி வந்து அன்னித்த வருமானம் அவளுக்கு எங்கேருந்து வரும்? இது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தேன்னா அந்த தண்ணி பிரச்சனை தான் எல்லாத்தையும் பார்க்க முக்கிய பிரச்சனை. மகாராஷ்டிராவில் நிறைய கிராமங்கள் இப்போது தண்ணிக்காக ரொம்ப அடிதடி நடக்கிறது, சண்டை நடக்கிறது. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா தண்ணியே இல்லை கிணத்துல. அதே மாதிரி பிரச்சனையில தான் இந்த கிராமமும் இருந்தது. அதை எப்படியாவது தீர்க்கணும். அது எங்கள் முதல் ப்ரொஜெக்டாக பண்ணி நாங்களே எங்கள் கையிலேருந்து பணத்தெல்லாம் போட்டு நிறைய ஏன்னா வந்து அதுக்காக போட்டு எப்படியோ சக்ஸஸ் பண்ணினோம். இன்னைக்கு அந்த மசுவண்டி பனாச்சிவாடி போல கிராமத்தில் தண்ணி வந்தப்போ அந்த அந்த கிராமத்தில் ஜனங்களோட சந்தோஷம், அந்த அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷம், எத்தனை அவங்க பாராட்டினாங்க எங்களை. எங்களுக்கும் அன்றைக்கி வாழ்க்கையில் ஏதோ நம்ம பண்ணினோம், என்னமோ நல்ல வேலை பண்ணினோம், நம்மளால் ஏதோ உபகாரம் ஆச்சுன்னு ஒரே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நமஸ்காரம். என் பேர் ரவி நாராயணன். நான் மகாராஷ்டிராவில் தானே ஜில்லாவில் டோம்பிவிலி நகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். வேலை விவசாய வேலையாகவோ சுற்றுலாக்காகவோ மகாராஷ்டிராவில் நிறைய கிராமங்களில் செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் முர்பாட் தாலுக்காவில் சில கிராமங்களில் குக்கிராமங்களில் நாங்கள் போய் வந்ததில் நிறைய அங்கே மக்கள் படுற கஷ்டம். அவங்க வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராக பெண்கள் வந்து தலையில் வந்து 3 4 குடம் சுமந்து வந்துட்டு இருக்கிறது பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி பம்பாய் பக்கத்தில் இருக்கும் இடங்களில், கிராமங்களில், இங்கே மும்பையிலேருந்து 75-80 கிலோமீட்டர் இருக்கும் கிராமங்களில் இந்த கஷ்டமா பெண்கள் வந்து அங்கே வந்து பாதி நாள் அவங்களுக்கு தண்ணி சுமக்கிற வேலையே இருந்தானாக்கா அவங்க எப்படி வந்து பாக்கி வேலை பண்ணி எப்படி வந்து அன்னித்த வருமானம் அவளுக்கு எங்கேருந்து வரும்? இது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? அது நினைவுடன் நான் வீட்டுக்கு வந்து என் மனைவி ஷீதல் அண்ட் மகன் ஆகாஷ் அவங்க கிட்ட பேசி நம்மளால் ஏதாவது இந்த சமுதாயத்துக்காக செய்ய முடியுமா, அந்த ஏழப்பட்ட கிராமங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா, அந்த பற்றி நாங்கள் வந்து சிந்தித்து ஆலோசனை செய்து 10-15 நாள் நாங்கள் தீர்மானம் பண்ணினோம். நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த கிராமங்களுக்காக, இந்த வனவாசிங்கிற சொல்கிற குக்கிராமங்களில் ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு. அதுலேருந்து நம்ம வளர்ந்தது தான் சாரா ஆகாஷ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணினோம். 2017 இந்த ட்ரஸ்ட்டு 25 கிராமங்கள், முர்பாட் தாலுக்காவில் 25 குக்கிராமங்களில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதில் கர்பட்வாடி, டோங்கர்வாடி, பனாச்சிவாடி, ஃபாங்கனே, ஜார்கர், அதுபோல் கிராமங்களில் ரொம்ப ஏழப்பட்ட கிராமங்கள், அங்கே ஒருமே வசதி இல்லாத கிராமங்கள், தண்ணி பிரச்சனை, ஆரோக்கியமோட பிரச்சனை, ஸ்கூல் சரியாக இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு மொள்ளவாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ண வேண்டியதுன்னு நாங்கள் தீர்மானம் செய்தோம். நான் டாடா மோட்டார்ஸில் 23 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருந்தேன். சரி, வேலையை இதே ரெண்டும் சேர்த்து பண்ணலான்னு தொடங்கினோம். பட் ஆனால் அந்த வேலை பண்ணணுமானாக்கா, இதுக்குள்ள வேலை பண்ணணுமானாக்கா அந்த சமயம் கிடைக்கல. அப்போது தான் அந்த கோவிட் டைமில் விஆர்எஸ் ஸ்கீம் வந்தது போது நான் விஆர்எஸ் வாங்கணும்னு இல்லை, எனக்கு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனால் இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணுமானாக்கா நான் வந்து முழுதாக அதில் இறங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வீட்டில் வந்து அப்பா கிட்ட மனைவி கிட்ட எல்லாம் கேட்டப்போ முதல்ல அவங்களும் கொஞ்சம் அதிர்ச்சி பட்டாங்க. அப்புறமா அவங்களுக்கும் புரிஞ்சது, இல்லை ஏதாவது பண்ணணுமானாக்கா ஏதாவது நம்ம விட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை கைப்பிடிக்க முடியும். அந்த எண்ணத்தோடு அவங்களும் என்னோட சப்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து முழுமையாக இந்த ட்ரஸ்ட் வேலையில் இந்த கிராமங்களில், இந்த குக்கிராமங்களில் ஆதிவாசி வனவாசி சொல்கிற மக்களுக்காக உழைக்கிறதுக்காக தொடங்கினோம். முதல் வேலையாக நாங்கள் நினச்சது தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம், அதை முதல்ல தீர்க்கணும். அதுக்காக நாங்கள் முதல் கிராமம் மசுண்டி அப்படின்னு ஒரு முதல் கிராமத்துக்கு போய் அங்கே பார்த்தோம்னாக்கா தண்ணிக்காக அவங்க 4 கிலோமீட்டர் சுமந்து வந்துருக்கான். அதுவும் வந்து ஏற்ற இறக்கம் உள்ள பாகம், அது அங்கேருந்து சுமந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்து நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். தண்ணி தான் முதல்ல இவங்க ஊர் குழாயில் வரணும் அப்படின்னு. அதுக்காக கிராமங்கள்கிட்ட பேசினோம், கிராம பஞ்சாயத்துக்கிட்ட பேசினோம்.
அதில் வந்து என்ன வேலை பண்ணனாலும் கொஞ்சம் தடங்கள் வரா மாதிரி நிறைய பேர் எதிர்த்தாங்க அதை. நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. சில பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் வந்து இது பண்ணினாங்க. பட் அதில் கொஞ்சம் நல்லவங்க வந்து எங்கள் கூட இருந்து, இல்லை நீங்கள் வந்து பண்ண வேண்டியது தான், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு பண்ணினத்தில் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், அதுக்காக அப்புறமா நாங்கள் வந்து மக்கள்கிட்ட, எங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் இவ்வளோ இந்த வேலைக்காக எங்களுக்கு இத்தனை வேண்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை தான் எல்லாத்தையும் பார்க்க முக்கிய பிரச்சனை. மகாராஷ்டிராவில் நிறைய கிராமங்கள் இப்போது தண்ணிக்காக ரொம்ப அடிதடி நடக்கிறது, சண்டை நடக்கிறது. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா தண்ணியே இல்லை கிணத்துல. அதே மாதிரி பிரச்சனையில தான் இந்த கிராமமும் இருந்தது. அது எப்படியாவது தீர்க்கணும். அது எங்கள் முதல் ப்ரொஜெக்டாக பண்ணி நாங்களே எங்கள் கையிலேருந்து பணத்தெல்லாம் போட்டு நிறைய, ஏன்னா வந்து நிறைய சப்போர்ட் வரணுமா இருந்தது, வரலை. அதுக்காக போட்டு எப்படியோ சக்ஸஸ் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்தது அவ்வளோ நல்ல தண்ணியாக இல்லை, குடிக்கப்படாதுன்னு டெஸ்டிங் பண்ணி பார்த்தோம். அதுக்காக ஒரு ஃபில்ட்ரேஷன் பிளான்ட், ஒரு தொழிலாளி குஜராத்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கமல் டோக்ரான்னு, அவங்க அந்த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டும் போட்டு கொடுத்தாங்க. 6 லட்சம் செலவழித்து ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் போட்டு, அப்போது அன்றைக்கி அந்த மசுவண்டி, பனாச்சிவாடி போல கிராமத்தில் தண்ணி வந்தப்போ அந்த அந்த கிராமத்தில் ஜனங்களோட சந்தோஷம், அந்த அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷம், எத்தனை அவங்க பாராட்டினாங்க எங்களை. எங்களுக்கும் அன்றைக்கி வாழ்க்கையில் ஏதோ நம்ம பண்ணினோம், என்னமோ நல்ல வேலை பண்ணினோம், நம்மளால் ஏதோ உபகாரம் ஆச்சுன்னு ஒரே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து அடுத்ததாக நிறைய கிராமங்களில் பார்த்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு ஆரோக்கியம், சிறுவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை நிறைய இருந்தது. அதில் வந்து மெயினாக வந்து மேல் நியூட்ரிஷன், அது பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது சிறுவர்களுக்காக. அதுக்காக நாங்கள் வந்து பன்வேலில் நீரஜ் தாண்டேக்கர் என்று ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், அவங்களோட கேம்ப் போட்டு அவங்களுக்காக, பசங்களுக்காக அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு மருந்து மட்டும் போகாது. இதில் அவங்களுக்கு கீரை வகைகள் கூட்டணும், முருங்கை இலை கூட்டணும், பதாம், காரிக் அதெல்லாம் கூட்டணும், அவங்களுக்கு கஜூர் கூட்டணும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களோட உணவு கூட அதை சேர்த்து அது எப்படி மொள்ளமாக ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து பேஜ்வாடி என்ற ஒரு கிராமம், முர்பாட் தாலுக்காவில் பேஜ்வாடி என்ற கிராமத்தில் அத்தனை பசங்களோட ஆரோக்கியமும் நன்றாக தீர்ந்தது. பெண்களோட அயர்ன் டெஃபிஷியன்சி நிறைய இருந்ததில் இதே ஆயுர்வேதா கேம்ப்ஸ் மாதம் நாங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நிறைய ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ரொம்ப குணமாச்சு. அண்ட் அவங்க வந்து மாதம் அவங்க காத்துட்டு இருப்பாங்க, எப்போ வராங்க கேம்ப் போடுறதுக்கு, நாங்கள் எப்போ வந்து கேம்ப் போடுவோம். அப்படியே வந்து அவங்களோட என்னெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது, பெண்களோட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதுக்காக வந்து பெண் டாக்டரை கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்களுக்கெல்லாம் இது பண்ணினோம். சிகிச்சையெல்லாம் அங்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அங்கே அத்தனை வசதியும் அங்கே பண்ணி வச்சோம் நாங்கள். அதே போல் ஐ கேம்ப் 2000 கிராமஸ்தானங்களுக்கு ஐ கேம்ப் செக்கப், அவங்களுக்கு வேண்டிய வந்து சிகிச்சை, அவங்களுக்கு வேண்டிய வந்து நம்பரோட கிளாஸஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தோம். இந்த ஐ கேம்ப் வந்து 5 கிராமங்கள், கர்பட்வாடி, பனாச்சிவாடி, பேஜ்வாடி, ஃபாங்கனே, இதே போல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு எல்லா மக்களும் அதோட வந்து பலன் கிடைச்சது அவங்களுக்கு. போன 10 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இதே போல் இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை எனக்கு. ஆனால் கோவிந்தன் ஐஜிகே தமிழ் அவர் வந்து கடந்த 6 மாதமாக இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார். முதல்ல நான் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கும் முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கடைசியில் ஒப்புத்துட்டோம். அதனால இந்த இன்டர்வியூ என்ன நாங்கள் பண்ணின வேலை, அதுக்கு வந்து அவரோட ஐஜிகேக்காக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பம் சார்பாக, எங்கள் சாரா ஆகாஷ் ட்ரஸ்டின் சார்பாக அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.